ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சிம்மராசி என்பர்களே, ஜனவரி மாதம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குருவுடைய தொடர்பை பெறுகின்றார். குரு வீட்டில் இருக்கார், குருவால் பார்க்கப்படுறார். இந்த நிலை இருக்குது. அதன் பிறகு அந்த சூரியன் சனியுடைய தொடர்பை பெறுகிறார், சனியுடைய வீட்டுக்கு போகிறார். அப்போது சூரியன் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு திரிகோணத்தில் 5ல் இருக்கார், குருவுடைய தொடர்பு பெறுகிறார். அப்புறம் 6ஆம் இடம் சனியுடைய தொடர்பு பெறுகிறார். அதனால் இந்த மாதம் ஒரு மாறுபட்ட பலன்களை தரக்கூடிய முரண்பாடுகள் மிகுந்தது அப்படின்னு சொல்லலாம். சூரியன் ஆகப்பட்டவர் இந்த தை மாதம் வருகிறது அப்படின்னு சொன்னால் மகரத்துலேயும் மாசி மாதத்தில் கும்பத்துலேயும் இருப்பார் ஒவ்வொரு வருஷத்துலேயும். அதில் உங்களுடைய அந்த ராசியாதிபதி நேரடி பகையாக இருக்கக்கூடிய சனியுடைய வீட்டில் போய் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 2 மாதம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் மாற்றம் அடையிறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பயுமே அவங்க ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களாக இருக்காங்க. சிம்ம ராசியாக இருந்து உத்தியோக பலம்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறது, சூரியன் நல்லா இருக்காருன்னு சொன்னால் அரசு துறையில் இருப்பாங்க. அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் அரசு துறை தான், அதற்கான அம்சம் சுயஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால். இல்லை அப்படின்னு சொல்லும்போது ராசி மட்டும் சிம்ம ராசி, லக்னம்லாம் வேறு, 10ஆம் இடம் வேறுன்னு சொன்னால் தனியார் துறையில் பெரிய பதவியில் இருப்பாங்க. எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அதில் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதை மாதிரி இருக்கணும்னால என்னென்னா 2 துருவங்களும் அவங்களுக்கு தெரியணும். நான் இதான் படித்தேன், இப்படி தான் வளர்ந்தேன், இப்படி தான் வாழ்ந்தேன், அதனால் எனக்கு இதான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்காது. அவங்க பார்க்காததை கூட தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அனுபவப்படாததை மற்றவர்களுடைய அனுபவத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் நிறைய அனுபவங்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். அந்த விஷயங்கள் எப்படி கிடைக்கும்னா, இந்த சூரியன் ஆகப்பட்டவர் சனியுடைய வீடுகளில் இருக்கும்போது கிடைக்கும். ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த 2 மாதத்தில் உங்களுக்குள்ள மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத தாராளமாக சொல்லலாம். அதை இன்னொரு வகையிலையும் சொல்லலாம். காலபுருஷ தத்துவத்தினுடைய 10லேயும் 11லேயும் சூரியன் இருக்கிறதுனால, 5ஆம் அதிபதி 10ல் இருக்கிறதுனால இது போல் மிகப்பெரிய நபர்கள், பிரபல்யமானவர்கள், பெயர் புகழ் பெற்று சாதித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் இளவரசன், அந்த பான் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்றது. பெரிய கோடீஸ்வரனுடைய வீட்டில் போய் பிறந்தவங்க, பிரபல்யமானவர்களுடைய வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடியதை வச்சு சொல்லலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தினுடைய 5ஆம் அதிபதி தான் சூரியன். அவர் 11ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்கிறது இந்த ஒரு பலனை கொடுக்கும். அதனால் இந்த சூரியன் 5ல் இருக்கார், அப்புறம் 6ஆம் இடத்திற்கு வரார், அதுக்கப்புறம் 7ஆம் இடத்திற்கு வர போகிறாருன்ற ஒரு காலம் தொடங்கி இருக்கு இல்லையா. இதில் நீங்கள் மாற்றங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடலை, எனக்கு ஆன்மீகத்தில் அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்குள்ள பக்தி வரும், நிறைய தேடுதல் வரும். ஃபஸ்ட்டு கேள்வியாக வரும், தேட ஆரம்பிப்பீங்க, நிறைய கேள்வி கேட்பீங்க. ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு சொல்லி சந்தேகமாக இருக்கும், அது விதண்டாவாதமாக இருக்கும், நாத்திகமாக இருக்கும். அதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வருவதற்கான அடையாளங்கள் அப்படின்றது அர்த்தம். ஒரு ஊருக்கு போனோன்னா வழி கேட்கணும்ல, எப்படி போகணும், எதில் போகணும், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்லாம் நம்ம கேட்போம்ல. அதுபோல தான் ஆன்மீகம் பற்றி கேள்வி வருதுன்னு சொன்னால் நீங்கள் பக்திக்குள்ளே வரீங்க அப்படின்றது அர்த்தம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை பக்திலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி கேட்கவே போகிறதில்ல. அதனால் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வரும். 2வது, இதுவரைக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ படிக்க ஆரம்பிப்பீங்க. 3வது, வேலையில் ஒரு அங்கீகாரம் இல்லை, நீங்களும் கூட எதிர்பார்க்கல, அந்தளவுக்கு உங்களுக்கு வேலையில் சாமர்த்தியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வரும். உங்களுடைய துறை சார்ந்த அறிவு வரும், உங்களுக்கு உங்கள் வேலையை எப்படி செய்கிறதுன்ற சூட்சுமங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பெருசாக நிர்வாகம் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம். வேற ஒருத்தர் சொல்லுவார், நான் மட்டும் இதை பண்ணி உன் இடத்துல இருந்தேன்னா எங்கே திரும்ப எடுத்துன்னு போயிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அதெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அனுகூலமாக இருக்கிறது, அற்புதமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் இதுவரைக்கும் இல்லாத புதுமையான விஷயங்கள், புது பலன்கள், மாற்றங்கள் இதெல்லாம் சந்திக்க போகிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். குரு சூரியனுடைய தொடர்பு அப்படின்னு சொன்னாலே பெரிய பதவி, பிரபல்யம், பெயர் புகழ் அப்படின்றது அர்த்தம். அது எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சேரும்.
அப்புறம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு சுகபாகியாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் 5, 6ஆம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க வீடு வாங்கக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தாராளமாக நீங்கள் செய்யலாம். என்னென்னா, இப்போ சனி அஷ்டமத்தில் இருக்காருன்னும் போது ஒவ்வொன்றையும் நிறைய முயற்சித்து செய்வீங்க. போராடி செய்வீங்கன்னு சொல்லலாம், கடன் வாங்கி செய்வீங்கன்னு சொல்லலாம். ஆனால் செஞ்சு முடிச்சிருவீங்க. ஏன்னா அவர் நிறைய அனுபவங்களை உங்களுக்கு தருவார். நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யார் வீடு கட்டினாலும் உங்ககிட்ட உட்காருவாங்க. வீடு கட்டுறதை பற்றி பேசி சந்தேகம்லாம் கேட்டுட்டு போவாங்க. அப்படி நீங்கள் கட்டி முடிச்சிருவீங்க. ஆனால் நிறைய போராட்டங்களை சந்திப்பீங்க. அது ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு வர்றதுனால புதுசாக நான் இப்போ தான் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சிலாம் செய்ய போகிறேன் அப்படின்ற விஷயங்களை ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஒரு வீரதீர சாகசங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தில், மன ஓட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. அதற்கான அவார்டெலாம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம்லாம் உங்களுக்கு இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, ஒரு அத்லட்டிக்காக இருக்கீங்க, அப்போது அதில் ஷைன் பண்ணி பரிசுகள்லாம் வாங்க முடியும். ஒலிம்பிக்கில் கலந்துக்கணுன்ற எண்ணெல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவங்கெல்லாம் அதற்கான பயிற்சிகளை இப்போ நிறைய பண்ணுவீங்க. பெரிய பெரிய போட்டிகளை பங்கேற்று வெற்றி பெறுவதற்குண்டான விஷயங்களை இப்போ உங்களால் செய்ய முடியும். பள்ளியில், கல்லூரியில் அந்த ஸ்போர்ட்ஸ் டீமில் வரணும் அப்படின்னா அது நடக்கும். வேலை பார்க்குற இடத்துலலாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி விளையாட விடுவாங்க இல்லையா, அதில் இப்போ நடக்கும். அதனால் அந்த விளையாட்டு விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. அடுத்து புதன், சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு வரும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் இதற்கு முன்னாடி ஏதாவது கடன் வாங்கி இருக்கிறீங்க, அது பத்திரங்களை வைத்தோ அல்லது ஆபரணங்கள், நகைகளை வைத்தோ அப்படின்னு சொன்னால் அதை மீட்கக்கூடிய ஒரு சக்தி இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த குருவுடைய தொடர்பு இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கு நேரடியாக கிடைக்கிறது. வீட்டையும் கொடுத்து குரு பகவான் பார்க்கவும் செய்கிறார். அதனால இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். அடுத்து 6ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்கள் வரும்போது என்ன நடக்குதுன்னா, அது காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடமாக மாறுது. அதனால உங்களுக்கு மேற்சொன்ன பலன்கள்லாம் சொல்லப்பட்டது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த மாதத்தில் என்ன பண்ணலான்னா, இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய சேர்க்கையில் விதவிதமான அலங்காரங்கள் செய்த தெய்வ வழிபாட்டை பார்க்கணும். நவராத்திரியின் காலத்தில் அம்பாவை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோலத்தில் அலங்காரம் பண்ணுவாங்க. அதுபோல் சில கோயில்களுக்கு நீங்கள் போகும்போது காலையில் சுவாமி இந்த அலங்காரத்தில் இருப்பார், சாயந்தரத்தில் இப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில கோயில்களில் குறிப்பிட்ட நாளில் இந்த அலங்காரத்தில் இருப்பார் அப்படின்னு இருக்கும். இது போன்றதை தேடி போய் நீங்கள் செய்யலாம். கையில் ஆயுதத்தோடு இருக்கக்கூடிய தெய்வம், அது எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தெல்லாம் போய் நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம். இதை செய்யும்போது இந்த மாதம், ஜனவரி மாதம் அற்புதமாக இருக்கும்.